ஸ்ரீமத் பாகவதம் முதல் பாகம் கருவை கலைக்க வந்த அஸ்திரம். இன்னும் 7 தினங்களில் பரீட்சித் மன்னனின் வாழ்க்கை முடிய போகிறது. மக்களின் நன்மைக்காக காட்டிற்குள் வேட்டையாட சென்றவனை விதி சர்வ சாதாரணமாக வேட்டையாடிவிட்டது. அங்கே ஒரு சிறுவன் கொடுத்த சாபம் மிகப்பெரிய மன்னனின் ஆயுளை சில வினாடிகளிலேயே மிக குறுகியதாக நிர்ணயித்துவிட்டது. ஆம், பாண்டவர்களின் வம்சத்தில் கடைசியாக மிஞ்சியிருந்த பரீட்சித் அரசனை மரணம் விரைவாக நெருங்கி கொண்டிருந்தது. சிறியதோ பெரியதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரை அவமதிக்கும் செயல் எத்தனை பெரிய விபரீதத்தில் முடிந்து விடுகிறது என்று மனம் புழுங்கினான் பரீட்சித் மன்னன். அதுவும் அவனுக்கு நேரப்போவது சாதாரண மரணம் அல்ல. அரவங்களின் அரசனான தட்சகன் எனும் பாம்பு கடித்து சாகப் போகிறான் அவன். ஒரு அரசனை கொல்லப் போவது மற்றொரு அரசன்தான். விரக்தியுடன் சிரித்து கொண்டான் பரீட்சித் மன்னன். பரீட்சித்தை மரணம் துரத்துவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும்போதே கலைந்து போய் இருக்க வேண்டியவன் அவன். மகாபாரத போரில் கடைசி நாளின் போதே மரணம் அவனை துரத்த தொடங்கிவிட்டது. அப்போது கருவிலேயே அழிந்து போய் இருக்க வேண்டியவன் அவன். அழித்துவிட துடித்தவன் துரோணரின் மகனான அஸ்வத்தாமன். ஏன், என்ன காரணம்? கருவின் மீது கூட அஸ்வத்தாமனுக்கு அப்படி என்ன விரோதம்? 18 நாள் பாரத போர் முடிவிற்கு வந்திருந்தது. பீமனால் தொடைகள் பிளக்கப்பட்டு குற்றுயிரும் குல உயிருமாக கிடந்தான் துரியோதனன். தரையிலிருந்து எழுந்து கொள்ள இயலாமல் குமுறும் கோபத்துடன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு 2 கைகளாலும் பூமியை அடித்து கொண்டு புழுதியில் புரண்டு கொண்டிருந்தான். மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவனுடைய உடலை தின்பதற்காக கழுகுகளும் நரிகளும் அங்கே சூழ்ந்திருந்தன, காத்து கொண்டிருந்தன. துரோணரின் மகனும் துரியோதனின் நண்பனுமான அஸ்வத்தாமன் அங்கே ஓடோடி வந்தான். உயிர் போகாமல் மரண வலியுடன் துடித்து கொண்டிருந்த துரியோதனனை கண்டான். அவன் இருந்த நிலையை காண சகிக்காமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். கோபத்தினால் சிவந்த விழிகளுடன் ஆக்ரோஷமாக கூறினான், துரியோதனா, எனது தந்தை துரோணாச்சாரியார் கொடூரமாக கொல்லப்பட்ட போது கூட நான் இத்தனை வேதனை அடையவில்லை. ஆனால் உன்னை இந்த சூழலில் பார்க்கும் போது மனம் எரிமலையாக கொதிக்கிறது. சத்தியமாக கூறுகிறேன், எதிரி கூட்டம் மொத்தத்தையும் இன்றிரவே ஒருவரை கூட விட்டு வைக்காமல் தீர்த்து விடுகிறேன் என்று சபதமெடுத்து கிளம்பினான். முதல் பகுதி நிறைவடைந்தது.